ராம் சார் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பாக்கணும்னா, பரியேறும் பெருமாள்னு ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரைஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோட, இதே சிரிப்போட, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்சஸ் ஹிட் கொடுத்துட்டு ஜாலியா இருக்கும். அப்படின்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒண்ணு இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதற்கு ஊக்கமா இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு. ரஞ்சித் அண்ணா நம்புறாரு, அவர் பாத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றது, நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆளு ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சாட் எப்பவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சேன். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுதான் மாரி செல்வராஜ். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெருமாளுக்கு லவி சொன்னாரு, இந்த படத்துக்கும் லவி சொன்னாரு, எல்லா படத்துக்கும் சொல்லுவாரு, இனி பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றினா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இது சரியா முடிஞ்சிடுமான ஒரு பயம் இருந்துச்சு. பெரிய பெருமாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றோம். இது வந்து நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்பவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார் இருந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமா, இவங்க நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றி நான் எப்படி பார்க்கணும்னா, முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எங்களை விளையாட வைத்து சந்தோஷமா உங்க முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் பார்க்கறாங்க. ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.